சாம்பார் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே கொஞ்சமாக துவரம்பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக மைசூர் தால்னு சொல்லுவோம்ல, மசூர் தால்னு, அதுவும் சேர்த்து தான் பண்ணுவேன். அது ரெண்டையும் சேர்த்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு தக்காளியும் 4-5 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும் 4 விசில்லையே. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு தாளித்து, கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கருகிடக்கூடாதுங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு முருங்கைக்காயும் அது கூடவே நல்லா வெட்டி 2 டைம் கழுவுன கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது கொஞ்சம் நல்லா வேந்து வரட்டும் நம்மளுக்கு. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் நான் சாம்பார் தூள் சேர்க்குறேன். சாம்பார் தூளில் எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கோம். நம்ம சாம்பார் தூள் வீடியோ ஆரஞ்சு ஸ்பூன் சேனலில் போட்டிருக்கோம். அது பார்க்காதவோ பார்த்துக்குங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலை ஊற்றிடலாம். புளி நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பை ஊற்றிட்டு நம்ம பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி